கருணாநிதியின் குடும்ப வாரிசு அரசியலுக்கும் திமுக அமைச்சர்களின் வாரிசு அரசியலுக்கும் 2026 தேர்தல் முடிவு கட்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து அவரது மகன் வாரிசு அரசியல் அடிப்படையிலே முதலமைச்சராக வருகிறார். அதைத் தொடர்ந்து கட்சிக்காக உழைத்த பலர் புறக்கணிக்கப்பட்டு ஸ்டாலின் மகன் உதயநிதி துணை முதல்வராகிறார். இப்போது உதயநிதியை தொடர்ந்து அவரது மகன் இன்பநிதி இப்போதே கட்சி நிகழ்ச்சிகளை அடிக்கடி தென்பட துவங்குகிறார். அவரும் முதல்வராவதற்கு நாங்கள் தோள் கொடுத்து பல்லக்கு தூக்குவோம் என்று ஆங்காங்கே குரல் எழும்பு கொண்டு இருப்பதை மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கலைஞருடைய மகள் கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் அவர்களும் கருணாநிதியின் அக்கா பேரன் தயாநிதி போன்றோரும் கட்சியின் அதிகார மையங்களாக செயல்பட்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக திமுக அமைச்சர்களாக இருக்கின்ற டி.ஆர். பாலு, பொய்யாமொழி, ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், தங்கம் தென்னரசு, பொன்முடி, நேரு, துரைமுருகன், பி.டி.ஆர். பழனிவேல்ராஜன், ஐ. பெரியசாமி போன்றோர்கள் வாரிசுகளும் அதிகார மையங்களாக உள்ளதையும் இந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் மிக கவனமாக அதை கடந்து வந்திருக்கின்றார்கள். இவர்களை தவிர அடிமட்ட தொண்டர்கள் எவரும் கட்சியிலே அதிகார மையமாக வந்துள்ளாரா? ஏன் அவர்களுக்கு திறமைகளை இல்லையா? ஆற்றல் இல்லையா? அவர்களுக்கு சிந்தனை இல்லையா? திறமையாக செயல்பட முடியாதா? அல்லது அரசியல் என்பது நான் மேலே குறிப்பிட்ட அதிகார மையங்களுக்கு மட்டும் குலத்தொழிலா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அந்த திராவிட சித்தாந்தத்தை, ஜனநாயகத்தினுடைய சித்தாந்தத்தை அடிக்கடி கூறி மக்களை ஏமாற்றி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்தை தன் குடும்ப உறுப்பினர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் பெயர்தான் அதிகாரம் பரவலாக்கப்படுகிறதா என்பதை இந்த தேர்தலிலே மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே திமுகவினுடைய இந்த மன்னராட்சி சிந்தனையை ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவாலாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய இந்த மன்னராட்சி சிந்தனை மக்களாட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவாலாகத்தான் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.